ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் பிரகாஷ். நான் உங்களோட தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, கர்ப்பம் முதல் வார அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கீழ் முதுகு வலி மற்றும் பிடிப்புகள். பேக் பெயின் வந்து நமக்கு கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு காமன் சிம்டம்ஸ் தான் ப்ரெக்னன்சிக்கு. ஸோ நம்மளோட முதுகு தண்டு ஃபுல்லாகவே வலிக்கும். நம்மளால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. இடுப்பு வலி வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தலைவலி, ஹெட்டேக் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒத்த தலைவலியாக இருக்கிறது, சில பேருக்கு ரெண்டு சைடுமே வலிக்கிறது. தலைவலிங்கிறது ஒரு காமன் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனநிலை மாற்றம், மூட் ஸ்விங். ஸோ மூட் ஸ்விங் பார்த்தீங்கன்னா இல்லாத ஆளே இருக்காது. சில டைம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும், சில டைம் பார்த்தீங்கன்னா சேடாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு ஓரமாக போயிட்டு படுத்துக்கும். இது போல் மூட் ஸ்விங்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அடி வயிற்று வலி மற்றும் பிடிப்பு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அடிவேர் வந்து சுருக்குன்னு குத்திகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் பெயின் வர மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாறு பகுதியில் வீக்கம், வலி. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், தொடவே முடியாது, ரொம்ப வலிக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பிரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசி. சில பேருக்கு ஹெவி பசி இருக்கும், சில பேருக்கு பசியே இருக்காது. நிறைய ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும் போல் தோணும், ஆனால் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வாயில் ஒரு கசப்பு தன்மை இருக்கிறதுனால எந்த ஃபுட்டு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில பேர் வந்து வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஆனால் வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் போயிடும். சில பேருக்கு பசி வந்து அதிகமாக இருக்கும், சில பேருக்கு பசி வந்து இல்லாமலே கூட போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடல் வெப்பநிலை. ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். நம்ம பீரியட்ஸ் ஆக போகிறோம்னா அந்த டைமில் வந்து நிறைய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ சேம் அதே போல் தான் நீங்கள் யூரின் போகிறப்பே ஒயிட் டிஸ்சார்ஜை வந்து பார்க்க முடியும். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா காமன் சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ். ஸோ பீரியட்ஸ் டைம்லேயும் நமக்கு பிம்பிள்ஸ் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னன்சி டைம்லையுமே பிம்பிள்ஸ் வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஹார்மோன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து 1 வீக்லேயே நமக்கு தெரிய ஸ்டார்ட் ஆயிரும். முதல் வார கர்ப்பிணிகளுக்கான டிப்ஸ். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மருத்துவரை சந்திக்கவும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை போய்ட்டு மீட் பண்ணுங்கள். உங்கள் பேபி வந்து எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே வந்து கரு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரொம்ப முக்கியமானது. பேசிக், அதாவது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ரெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. கரு வந்து நம்ம கர்ப்பப்பையோட ஒற்ற வரையும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்திங்கன்னா நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மன அமைதி. ஸோ பீஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடவே கூடாது. ரொம்ப காமாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உணவில் கவனம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த கேஎஃப்சியில் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு 3 மாதம் வரையும் ஃபுட் கண்ட்ரோல் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தூக்கம். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நைட்லாம் தூங்க மாட்டாங்க, பகலில் தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காதீங்க. கரெக்டான டைமில் வந்து தூங்குங்க. மார்னிங், ஈவினிங் ஒரு ½ அன் ஹவர் வந்து லைட்டாக ஒரு வாக்கிங் போங்க. உங்களை நீங்களே வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.